விசுவாசிகளின் கடமைகள். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியையின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இப்பிரபஞ்சத்தில் ஜீவிக்கும் வரையிலும் கர்த்தர் நமக்கென்று சில கடமைகளை கொடுத்திருக்கிறார். விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தனக்கானதை மாத்திரமல்ல, பிறருக்கானதையும் கவனிக்க வேண்டும். மற்றவர்களிடத்தில் நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளும் நமக்கு உண்டு. நாம் ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும், ஒருவருக்கொருவர் ஆவிக்குரிய ரீதியாய் புத்தி சொல்ல வேண்டும், ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வசதிகளையும் நம்முடைய நன்மைகளையும் மாத்திரம் நாம் கவனித்தால் போதாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மற்ற விசுவாசிகளுடைய நன்மைகளையும் கவனிக்க வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகுமாறு பேச வேண்டும். பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை செய்ய வேண்டும். வேதாகமத்தில் நமக்கு தெரிந்திருக்கிற வசனங்களையும் சத்தியங்களையும் மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக அவர்களோடு பகிர்ந்து சொல்ல வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து சொல்லி அவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்ய வேண்டும். சோர்ந்து போய் இருக்கிற மற்ற விசுவாசிகளை சத்திய வசனங்களினாலும் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவ சாட்சிகளினாலும் உற்சாகப்படுத்த வேண்டும். விசுவாசிகளாகிய நாம் மற்ற விசுவாசிகளோடு சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். அவர்களோடு சேர்ந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். மற்ற விசுவாசிகளுக்கு முன்பாக நாம் நல்ல சாட்சிகளாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் தெசலோனிக்கே சபையார் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு நல்ல மாதிரிகளாக இருக்கிறார்கள். நன்மை செய்கிறவர்கள் இன்னும் அதிகமாய் நன்மை செய்ய வேண்டும் என்று நாட வேண்டும். தாங்கள் செய்கிற நன்மைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று விரும்ப வேண்டும். விசுவாசம் உள்ளவர்கள் தங்கள் விசுவாசத்தில் விருத்தி அடைய வேண்டும். அன்புள்ளவர்கள் தங்கள் அன்பில் பெருக வேண்டும். விசுவாசிகளுக்கு கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்திலும் கடமை உண்டு. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருக்குள்ளே பிரயாசப்படுகிறார்கள். அவர்கள் விசுவாசிகளை கர்த்தருக்குள் விசாரணை செய்கிறார்கள். விசுவாசிகளுக்கு புத்தி சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் விசுவாசிகளின் ஆத்துமாக்களுக்கு வேலையாட்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் பிரயாசப்பட்டு ஊழியம் செய்கிறார்கள். விசுவாசிகளின் ஆவிக்குரிய காரியங்களை விசாரணை செய்கிறார்கள். ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சிக்கு உதவியாய் இருக்க வேண்டும். உபத்திரவமாய் இருக்கக்கூடாது. ஊழியக்காரர்கள் தங்களுடைய விசுவாசிகளை விசாரணை செய்து ஆளுகை செய்ய வேண்டும். கடின இருதயத்தோடு ஆளுகை செய்யக்கூடாது. அன்போடும் கரிசனையோடும் ஆளுகை செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களில் புத்தி சொல்ல வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் விசுவாசிகளை வழிநடத்த வேண்டும். மேய்ப்பர்கள் மந்தைக்கு நல்ல முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிகளை விசாரணை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் விசுவாசிகளை கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி விசாரணை செய்ய வேண்டும். விசுவாசிகளை விசாரித்தால் மாத்திரம் போதாது, அவர்களை ஆளுகை செய்தால் மாத்திரம் போதாது, அவர்களுக்கு ஆவிக்குரிய புத்தியும் சொல்ல வேண்டும். விசுவாசிகள் தவறு செய்யும் போது அவர்களை கடிந்து கொள்ள வேண்டும். நன்மை செய்யும் போது அவர்களை கர்த்தருக்குள் உற்சாகப்படுத்த வேண்டும். விசுவாசிகளுக்கு தங்களுடைய ஊழியக்காரரை பற்றி நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். மேய்ப்பன் ஆடுகளை அறிந்திருக்கிறான், ஆடுகளும் மேய்ப்பனை அறிந்திருக்கிறது. மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அவனுக்கு பின் செல்லுகிறது. விசுவாசிகள் தங்கள் ஊழியக்காரரை அறிந்திருந்து அவர்கள் மீது அதிகமாய் அன்பு கூற வேண்டும். அவர்களுடைய பிரயாசங்களையும் விசாரணைகளையும் கிரியைகளையும் விசுவாசிகள் அறிந்து கொண்டு அவர்களை மதிக்க வேண்டும். அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ள வேண்டும். கர்த்தரே தம்முடைய ஊழியக்காரர்களை நியமித்திருக்கிறார். அவர்களை அபிஷேகம் செய்திருக்கிறார்.
அவர்கள் செய்கிற ஊழியத்தின் நிமித்தமாய் விசுவாசிகள் அவர்கள் மீது அன்பு கூற வேண்டும், அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ள வேண்டும். விசுவாசிகள் மத்தியிலே கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதும், விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் செழிக்க வேண்டும் என்பதும் ஊழியக்காரர்களின் நோக்கம். இதற்காகவே அவர்கள் விசுவாசிகளுக்குள் பிரயாசப்படுகிறார்கள். இதற்காகவே அவர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிகளை விசாரணை செய்கிறார்கள். இதற்காகவே அவர்கள் விசுவாசிகளுக்கு புத்தி சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை விசுவாசிகள் மதிக்க வேண்டும். அவர்களுடைய ஊழியத்தின் நிமித்தமாய் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தம்முடைய உண்மையுள்ள ஊழியக்காரரை மேன்மைப்படுத்துவார். தமக்காக அவர்கள் உண்மையாய் ஊழியம் செய்வதன் நிமித்தமாக கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை உயர்த்துவார். கர்த்தருடைய ஊழியம் கனமானது, மேன்மையானது, மகிமையானது. நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய சிலாக்கியம். இந்த சிலாக்கியத்தை உண்மையாயும் உத்தமமாயும் நிறைவேற்ற வேண்டும். விசுவாசிகள் தங்களுக்குள்ளே சமாதானமாய் இருக்க வேண்டும். ஜனங்கள் எல்லோருமே சமாதானமாய் இருக்க வேண்டும். சமாதானத்தை குலைத்து போடுகிற எல்லா காரியங்களையும் நம்மை விட்டு நீக்கி போட வேண்டும். சமாதானத்திற்கு தடையாய் இருக்கிற காரியங்களை எல்லாம் அகற்ற வேண்டும். நமக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் போது அந்த வேறுபாடுகளை அகற்றிவிட்டு கருத்து ஒற்றுமை உண்டாவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம் மத்தியிலே சமாதானம் உண்டாவதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் கருத்தாய் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சமாதானமும் ஒற்றுமையும் அவசியம். விசுவாசிகள் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். எல்லா சமுதாயத்திலும் ஒழுங்கில்லாதவர்கள் சிலர் இருப்பார்கள். இவர்கள் சமுதாயத்தின் எல்லா அந்தஸ்திலும் காணப்படுவார்கள். இவர்களுடைய ஒழுங்கின்மையின் நிமித்தமாய் இவர்களை கடிந்து கொள்ள வேண்டும். ஒழுங்கில்லாதவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை கெடுத்து போடுகிறார்கள். இவர்களுக்கு சாந்தமாய் புத்தி சொல்லி அவர்களுடைய ஆத்துமாக்களை அழிவில் இருந்து மீட்டுக் கொள்ள வேண்டும். ஒழுங்கில்லாதவர்கள் தங்களை தாங்களே கெடுத்து போடுவதோடு மற்றவர்களையும் கெடுத்து போடுவார்கள். விசுவாசிகள் திடனற்றவர்களை தேற்ற வேண்டும். இவர்களுடைய இருதயம் திடனில்லாமல் பயந்த சுபாவம் உள்ளதாய் இருக்கும். இவர்கள் எப்போதும் கவலையோடும் பயத்தோடும் இருப்பார்கள். வாழ்க்கையில் விரக்தி அடைந்தவர்களைப் போல காணப்படுவார்கள். இப்படிப்பட்டவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். இவர்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் சொல்ல வேண்டும். திடனற்றவர்களை அசட்டை பண்ணி ஒதுக்கி வைத்து விடக்கூடாது. இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். ஒருவேளை நம்முடைய ஆறுதலான வார்த்தைகள் இவர்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை தரலாம். திடனற்று போனவர்கள் தங்கள் வருத்தத்திலும் கவலையிலும் இருந்து மீண்டு சந்தோஷமும் சமாதானமும் பெறலாம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பலவீனரை தாங்க வேண்டும். ஒரு சிலரால் எந்த வேலையையும் நேர்த்தியாக செய்ய முடியாது. இவர்களால் எந்த பாரத்தையும் சுமக்க முடியாது. சரீர பிரகாரமான பாரம் மாத்திரமல்ல, இவர்களால் மனதாலும் பாரம் சுமக்க முடியாது. வாழ்க்கையில் சிறிய பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போய் விடுவார்கள். இவர்களுடைய பலவீனத்தை நாம் தாங்க வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். பலவீனருடைய பாரத்தை நீக்கி போடுவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். விசுவாசிகளாகிய நாம் எல்லோரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருக்க வேண்டும். சோதனைகளை சகித்துக் கொள்ள வேண்டும். எல்லா மனுஷரிடத்திலும் என்று சொல்லும்போது நாம் நல்லோரிடத்திலும் தீயோரிடத்திலும் சாந்தமாய் இருக்க வேண்டும். ஐஸ்வர்யவான்களிடத்திலும் தரித்திரரிடத்திலும் சாந்தமாய் இருக்க வேண்டும். நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் நன்மை உண்டாக வேண்டும். நம்மால் முடிந்த வரையிலும் பிறருக்கு உபகாரம் பண்ண வேண்டும். ஒருபோதும் மற்றவருக்கு உபத்திரவமாய் இருக்கக்கூடாது. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். பழிவாங்குதல் நமக்குரியதல்ல. பிறரை பழிவாங்க வேண்டும் என்னும் எண்ணமே நமக்குள் வரக்கூடாது. மன்னிப்பதுதான் நம்முடைய சுபாவம். நமக்கு விரோதமாக மற்றவர்கள் செய்த தப்பிதங்களை நாம் மன்னிப்பதற்கு எப்போதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களை மன்னிக்கும் போது நாம் செய்த தப்பிதங்களை தேவன் நமக்கு மன்னிப்பார். நமக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் நாம் எப்பொழுதும் நன்மை செய்ய நாட வேண்டும். தேவனுக்கு பிரியமானது எது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் நாம் செய்ய வேண்டும். நமக்கு மனுஷர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தாலும் நாம் மற்றவர்களுக்கு எப்பொழுதும் நன்மை மாத்திரமே செய்ய வேண்டும்.
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கும் தீங்கு செய்துவிடக்கூடாது. நம்முடைய ஆத்மாவையோ நம்முடைய சரீரத்தையோ நாம் அழித்து போடக்கூடாது. நமக்கும் நாம் நன்மையே செய்ய வேண்டும். நமக்கு மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களுக்கும் எப்பொழுதும் நன்மை செய்ய பிரயாசப்பட வேண்டும். பிறருக்கு நன்மை செய்வதற்கான வாய்ப்புகளை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்படுவதனால் அவர்கள் சடிதியான அழிவில் இருந்தும் உபத்திரவ காலத்தில் இருந்தும் பங்கு பெறாமல் தப்பித்துக் கொள்வார்கள். சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது கைவிடப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பாக சடிதியான அழிவை அனுபவிப்பார்கள்.